திமுகவுக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான், திருடனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள விடுறது ஒண்ணுதான்ங்கிறாரு. திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம், அனைத்து இந்திய அண்ணாதல் அகில இந்திய திருடர்கள் முன்னேற்றம். அந்த வெண்ணையத்தாயா இந்த வெண்ணையை ரொம்ப நாளா நக்கிக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கிறா, இவ்வளவு மூர்க்கமா எதிர்க்கிறிய, கடுமையா எதிர்க்கிறிய, எதிர்ப்ப ஆபத்து. சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வளர்வது வெல்வது ஆபத்து. ஆமாம் ஆபத்து. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு, ஈரோடு கிழக்கும் கேட்டான் சொல்றேன். அதே மாதிரி என் இன மக்கள், என் தாய் நிலம் தமிழகத்தில் சிந்திய ரத்தம், அந்த மண், சிவந்த மண் என் வீட்டு பூஜை அறையில் இன்றும் இருக்கிறது. ஒரு வெண்கல கலையத்தில் வண்டு கட்டி வைத்திருக்கிறேன். அந்த வஞ்சம், அந்த வன்மம், அந்த வீரன் பகத்சிங்குக்கு இருந்தது. இந்த பிரபாகரன் மகன் சீமானுக்கு இருக்கிறது. வஞ்சம் வச்சு பணிந்திருக்கிற நான் பிரபாகரன் மகன். பெரியாரின் கையை பிடிச்சு நடந்தோம், அண்ணாவின் விரலை பிடிச்சு நடந்தோம், பேனாவை கடலுக்குள்ள வைக்கிறோங்கிறாங்க. என்னடா சக்கமா சொல்ற, அதே சக்கமா சொல்ற, இவங்க வழங்கவே மாட்டாங்க, இவங்க தோத்து போவாங்க. எப்படி இருக்கு? உங்க தாத்தாவுக்கும் விவசாயம் என்னன்னு தெரியாது, உங்க அப்பாவுக்கும் என்னன்னு தெரியாது, தம்பி உதயநிதிக்கும் தெரியுது. அலைபேசியில பாக்குற பிள்ளைகளை விரட்டி வெட்டி கைது பண்ணி உள்ள விடுது. கேட்டா நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம். எங்கிட்டு? இங்க பேய்க்கும் சண்டை அப்படின்னு. அது மாதிரி இது பணத்துக்கும் சண்டை. என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள், ஆழ்ந்து சிந்திக்கணும். இங்கே போட்டியிடுகிற இரண்டு கட்சிகளும் பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து ஊழல் லஞ்சமாக பெற்று பெருத்து கொளுத்த பண முதலைகள். இதுக்கு ஊடறுத்து நிற்கிற ஒற்றை ஆற்றல் நாம் தமிழர் என்கிற புரட்சி படை, எளிய பிள்ளைகளின் எழுச்சி மிக்க படை. தாயின் மாறில் கறந்த பால் போல கரைபடியாத கைகளை கொண்டவர்கள், தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையாக இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் அரசியல் செய்ய வேண்டும் என்று துடிப்பவர்கள். அவர்கள் அப்படி இல்லை. அதிமுகவுடைய வேட்பாளர் வென்றால் ஒரு மாற்றமும் வராது. அப்பவும் ஐயா ஸ்டாலின் தான் முதலமைச்சர், ஐயா எடப்பாடி தான் எதிர்கட்சி தலைவர். திமுக நிறுத்தியிருக்கிற ஐயா ஈவிகேஎஸ் இளங்கோவன் என்றாலும் ஒரு மாற்றம் வராது. அப்பவும் ஐயா ஸ்டாலின் தான் முதலமைச்சர், அப்பவும் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர். இதே சாராயம், இதே ஊழல் லஞ்சம் அப்படியே தான் தொடரப் போகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தால் வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி உலகம் திரும்பி பார். என் அன்பிற்குரிய உறவுகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், தேடணும் நல்ல தத்துவங்களை, நல்ல கொள்கைகளை யார் கொண்டு வருகிறார்? இங்க சொன்னார்கள் எல்லா அமைச்சரும் இங்கதான் இருக்கிறாங்க, எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இங்கதான் இருக்கிறாங்க. எங்களுக்கு யாரும் இல்லை, என் மக்களை தவிர. நாங்கள் முழுமையாக என் மக்களை நம்புகிறோம். எங்கள் உடன் பிறந்தவர்கள், எங்களை பெற்றவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதனால்தான் தொடர்ந்து 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 போட்டியிட்டுக் கொண்டே இருக்கிறோம். மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் எல்லாம் எங்கே இப்போது தேர்தல் களத்திலே நீக்க தொடங்கி எங்கு போய் பதுங்கினார்கள் என்றே தெரியவில்லை. ஒரு தோல்விக்கு துவண்டு போனார்கள். நாங்கள் எத்தனை தோல்விகளை சந்தித்தும் அதே திமிரோடு நிமிர்ந்து நிமிர்ந்து காரணம், நாங்கள் புலிகளின் பிள்ளை. சோர்வென்பதே எங்களுக்கு இல்லை. என்னிடத்தில் கேட்பார்கள், நீங்க தொடர்ச்சியாக இப்படி தனியாக நின்று தோற்று போனால் உங்களோட ஓடுவர்கள் சோர்ந்து போய்விட மாட்டார்களா? சோர்ந்து போனவன் போவான், புதிதாக சேர்ந்து வருபவன் வருவான். நம்பிக்கைதான் என் உறவுகளே. யானைக்கு பலம் தும்பிக்கையில், மானுடனுக்கு பலம் நம்பிக்கையில்.
எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பிக்கிறார். நல்லவர்களோட தோற்று போனதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைங்கிற அவருடைய முன்னத்தியர் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைன்னு அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை கொண்டு தேர்தல் களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பிக்கிறார் எங்களுக்கு, உடன் பிறந்தார்களே, நீ என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நீ யாரோ ஒருவனுக்காக உழைக்கிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமைமிக்க இனத்திற்காக பாடுபடுகிறோம், உழைக்கிறோம் என்கிற பெருமிதமும் துணிலும் உனக்கு இருக்கணுங்கிறது. அதை உள்வாங்கிக் கொண்டு ஓடி வருகிற பிள்ளைகள் நாங்கள். திமுக வென்றது, என் மக்கள் தோற்று போனார்கள். அதிமுக வென்றது, என் மக்கள் தோற்று போனார்கள். குடுகுடுப்புக்கார தங்கச்சி காலியம்மா கூட சொன்னாங்க பாருங்க, எனக்கு தனியா வந்துட்டு சிரிக்க வேண்டியது இருக்கு. ஐயோ கர்மமே, பெரியாரின் கையை பிடிச்சு நடந்தோம், அண்ணாவின் விரலை பிடிச்சு நடந்தோம், பேனாவை கடலுக்குள்ள வைக்கிறோங்கிறாங்க. என்னடா பகுத்தறிவு முற்போக்கு. அது அவர் நல்லதான் அடிக்கிறாரு. நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு மட்டும் நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. நாட்டுக்கு கட்ட காலம் பிறந்துருச்சு, கட்ட காலம் பிறந்துருச்சு, கடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. சொத்து வரி ஏறிடுச்சு, சொத்து வரி ஏறிடுச்சு, மின்கட்டணம் ஏறிடுச்சு, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. அடப்பாவியல என்ன, அதான் அது சக்கமா தான் சொல்லும், இவங்க சொல்ல மாட்டாங்க. சக்கமா மேல பலி போடுறது. சக்கமா சொல்றா, நான் வெக்கமா சொல்றேன், விலங்கல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. அவளையா பாத்துக்கிறீங்க வம்புக்கு? சக்கமா சொல்ற, அதே சக்கமா சொல்றா, இவங்க விளங்கவே மாட்டாங்க, இவங்க தோத்து போவாங்க. அவரை தனியா கூப்பிட்டு கேளுங்க, ஏதோ காசு கொடுத்தாங்க அடிக்கிறேன் தம்பி, என்னத்தப்போ இந்த அளவுக்கு ஆகி போச்சு அவங்க நிலைமை. என் தம்பி சொன்ன மாதிரி, கார்த்திக் சொன்ன மாதிரி, நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தால் வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே. நாங்க அதை பற்றி பேசுறது இல்லை. மதிப்புமிக்க தங்கள் உரிமையை விற்க வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களின் வாழ்க்கை தரம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். எப்ப சொல்றாரு பாருங்க புரட்சியாளர் அம்பேத்கர், எப்ப சொல்றாரு பாருங்க, அவர் இறந்தே விளையாட அப்பவே சொல்றாரு, மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அபாமானகரமானதுங்கிறார். அப்பவே எங்க ஐயா தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்கிறார். அந்த தேச துரோக குற்றத்தை எத்தனை ஆண்டுகளாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மனச்சான்றுள்ள என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். பேரறிஞர் அண்ணா எனும் பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று கேட்கிறார். அதே பேரறிஞர் பெருந்தகிட்ட சொல்றேன், ஐயா உங்க பேரை சொல்லி கட்சி நடத்துறவங்க தாயா எங்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குறாங்க, அவங்க தாயா. நீங்க தாயா சொன்னீங்க சாராயம் வித்து வருகிற காசு குஷ்டரோய் கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்றீர்கள். அந்த வெண்ணையை தாயா இந்த வெண்ணையை ரொம்ப நாளா நக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவாவது ஜெயலலிதா அம்மாவது படிப்படியாக டாஸ்மார்க்கை மூடணும். ஏமா எல்லா கடையும் மாடியில் இருக்கான்னு கூட கேட்டேன், படிப்படியா மூடி போறீங்கன்னு. அந்த அம்மாவது நீங்க கத்துறாங்கன்னு 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடுனாங்க. அதுக்கு என் தம்பி வந்தாரு, செந்தில் பாலாஜி அவர்கள், மாண்புமிகு மேன்மை மிகு நீதி தங்கிய பெருமை தங்கிய தம்பி. 24 மணி நேரம் குடிப்பக அந்த பார் திறக்க கூடாதுன்னு இருக்குது, அதையும் மீறி தனியா இருக்கு. கேளுங்க, நாங்க தான் படிக்க வச்சோம், பிச்சு விடுவேன். படிக்க வச்சவன் ஏன் தாத்தன் காமராஜ், குடிக்க வச்சது நீங்க. இதையும் சொல்லணும், நாங்க தான் குடிக்க வச்சோம், அப்படி சொல்லணும்ல. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் இருக்கிறது. நண்பு மக்களே, ஒருத்தங்க நான் குடியரசுனா என்னன்னு கேட்டாங்க. அடவையில எதிரியா வந்திருக்கிறேன்.
குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசு நடக்கிற அரசு, அதனால குடி அரசுரா விளங்கிடுச்சுங்க. புரியுதா? குடியரசுனா இதான் குடியரசு. ஒன்றை சொல்ல விரும்புறேன், நேரம் ரொம்ப குறைவு. இவங்க 9 மணி வரைக்கும் தான் அனுமதி வாங்கியிருக்காங்க. சொல்லல இந்த அன்பி கலைஞர் முத்து வங்கிலாம் பேச நேரம் இல்ல, சுழற்சி முறையில பேச விடுறோம். ஏன்னா கட்சியில பேச்சாளர் பெரியவிட்டேன். அண்ணனுக்கு 5 நிமிஷம் நேரம் தர்றதே பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. 125 வழக்கு, இதுக்கு ஒரு வழக்கு போட்டு 126 நாள் ஆக்குவாங்க. அது ஒண்ணு இல்ல, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு, ஈரோடு கிழக்குன்னு கேட்டான்னு சொல்றேன். இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு ஒரே கொள்கை தான், கை கொள்ளும் அளவு கொள்வது கொள்கை. இந்த கை பத்தரைன்னு இந்த காங்கிரஸ் கையும் சேர்த்துட்டாங்க. அந்த கை என்ன கை? 80,000 கோடியை வட்டியில்லாத கடனாக எண்ணின மக்களை கொள்வதற்கு சிங்களனுக்கு எண்ணி கொடுத்த கை இந்த கை. என் தங்கை இசைப்பிரியா இறந்து கிடந்ததை பார்த்து கைதட்டி ரசிச்ச கை இந்த கை. எப்படி இருக்கு? என் அக்கா தங்கியின் மாறை அறுத்து ஒரு இலையில் வைத்து கொக்கரிச்சு சிரித்த சிங்களன் கைகொட்டி சிரித்தானே, அவனுக்கு கை உலுக்கிய கை இந்த கை. மான தமிழ் மகன் எவனாவது வாக்கு செலுத்துவான, கார் என்ற கையில் உமிழ்வானா என்பதை மான தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும். அவர்கள் பணத்தை பாதுகாக்க நிற்கிறார்கள், நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தை பாதுகாக்க நிற்கிறோம். இந்த தேர்தலில் போட்டி பணத்திற்கும் நாங்கள் பிறந்த தன்மானம் மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கும் போட்டி. திமுக அதிமுக அதெல்லாம் மாற்று கிடையாது, பெருத்த ஏமாற்று. ஒரு கொள்கை தாய் கழகம் திமுகவில் இருந்த அண்ணா திமுக இந்த இடத்தில் மாறுபடுகிறது. இல்ல, அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம். அதேதான், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் கொலை, இங்கேயும் கொலை, அங்கேயும் வன்புணர்வு, இங்கேயும் வன்புணர்வு, அங்கேயும் சாதிய இழிவு தீண்டாமை, இங்கேயும் சாதிய இழிவு தீண்டாமை. அதேதான், ஒரே ஒரு மாற்றம், இந்த கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இந்த கொடியில அண்ணா இருப்பார். இவ்வளவுதான் மாற்றம். திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம், அனைத்து இந்திய அண்ணாதல் அகில இந்திய திருடர்கள் முன்னேற்றம். இது வேற ஒண்ணும் இல்லையே. ஒரு கோட்பாடு, ஒரு கோட்பாடு. பாரதிய ஜனதாக்கு காங்கிரஸ் கட்சி ஏதாவது கொள்கை? ஏதாவது? காங்கிரஸ் பிட்வீன் பாரதிய ஜனதா பார்ட்டி சேஞ்ச், நாட் அ பாலிசி சேஞ்ச். ஒரு கொள்கை மாறுதல் கிடையாது. இந்த ஜிஎஸ்டி, இந்த என்ஐஏ, இந்த சிஏஏ, இந்த என்ஆர்சி, இந்த நீட்டு, எல்லா கர்மத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. அவங்க பெத்து பேர் வச்சாங்க, ஒரு வழக்கு. அவ்வளவுதான். ஒரு மாற்று சொல்லுங்க, ஒரு மாற்று. கச்சத்தீவு மீட்பார், கொடுத்தது கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. 3 வருஷம் வந்து உட்கார்ந்த பிறகு இதே வார்த்தை நீ நல்ல ஆன்மானுக்கு பிறந்தா சொல்லி பார்ப்போம். கொடுத்தது கொடுத்ததான், கச்சத்தீவை திருப்பி எடு, முடியாது, என்னை பிரித்து விடு. சட்டாங்க பிரிவினைவாதி, தேச துரோகி. இங்க வாட வாடங்க. என் தாய் நிலத்தை, என் நிலப்பரப்பை, அது இந்தியாவுக்கு சொந்தமா இருந்ததா? என் பாட்டன் சேதுபதி மன்னனின் பரம்பரை சொத்து கச்சத்தீவு என்னுடையது. என் தாய் நிலத்தை எடுத்து என் நாட்டோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, கொடுத்தது கொடுத்ததான் என்று சொல்கிற நீ தேசியவாதியாடா? பிச்சு பெறுவேன். சும்மா சொங்கி சோனங்கி இருக்கனால நீ ஆட்டம் காட்டிக்கிட்டு அலையிற. நீ என்னை மாதிரி ஒரு காட்டான் உட்கார்ந்தவரை வந்து பாரு, நீ என்ன நடக்குது தெரிச்சு ஓடுவான். இந்திக்கார பையெல்லாம் அவனே பெட்டி கட்டி ஜலோ ஜலோ அவனே போயிட்டு இருப்பான். எத்தனை பேரை எங்கிதிக்கு பச்சு வெளுக்கிறேன்னு தெரியாது. ஒரே வாரத்தில் பெட்டியை கட்டிடுவான். கஞ்சா வச்சிருந்தான் போடுற, அபின் வச்சிருந்தான் போடுற, பொண்ணை கைப்பிடிச்சிருக்கான் கற்பழித்து போடுற, அங்க ஒரு பாலியல் தொல்லை போடுற, ஒரு 1000 பேரத்துக்கு உள்ள போட்டு அவனுக்கு சோறு போடாத உள்ள வச்சு பிச்சு விட்டேன்னு வச்சுக்க. इंडिया सवर नेशन है, यस है।
என்ன என்ன கொடுமை. ஒரு நிலம்தான் இருக்கு, அதையும் இழந்துட்டு நான் எங்க போறது? அங்க அடிச்சு வரேன்னா சிங்களேன் ஓடியாந்து நிக்கவாதும் இங்க ஒரு இடம் இருந்துச்சு. இங்க அடிச்சு வரேன்னா எங்க போறது? ராஜா திருப்பூர்ல அடிக்கிறவன் நாளைக்கு தெருவுக்கு தெருவு அடிப்பா ராஜா. அப்ப அடி வாங்கும் போது என் முகம்தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். எச்சரிச்சு ஓட்ட போட்டு வீட்டுல படுத்துக்க, நாட்டை நான் பாத்துக்கிறேன். ஆமா அவன் சொல்லிட்ட. அப்புறம் நீ போடுவ இல்லைன்னா அவன் உன்னை போடுவான். அப்புறம் நீ தேடுவ. எனக்கு ஒரு வன்மம் உண்டு. என் ஆழ மனதிற்கு அடங்காத ஒரு பெருநெருப்பு எரிந்து கொண்டிருக்குது. இந்த கட்சி ஏன் நீ இவ்வளவு எதிர்க்கிற? இவ்வளவு மூர்க்கமா எதிர்க்கிறிய, கடுமையா எதிர்க்கிறிய? எதிர்ப்பேன். 11 வயசு பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்க பையன் காணாம போயிடுறான். தங்கச்சி அழுகிற அண்ணனை காணான்னு. பெற்றோர்கள் ஓடுறாங்க, பள்ளிக்கூடத்தில் போய் கேட்கிறாங்க, அவன் அப்பவே போயிட்டானே அப்படின்னு. உடன்படித்த நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்கிறாங்க, ஆசிரியர் பெருமைகள்கிட்ட கேட்கிறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்கறாங்க. இல்ல 11 வயசு பையனை காண. 3 நாட்கள் கழித்து சரியாக அந்த சிறுவன் வருகிறான். தங்கை ஓடி போய் கட்டி தழுவி அண்ணா என்று அழுகிறார். அப்பா அம்மா வந்து அழுகிறாங்க. அவன் ஒண்ணுமே சொல்லல. ஒரு கலையம் வச்சிருக்கிறான், ஒரு கலையம். அந்த கலையத்து மேல ஒரு துணியை போட்டு வண்டு கட்டிருக்கான், கட்டி வச்சிருக்கான். தங்கையை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அழுத கண்ணீரை தொடச்சிட்டு, அழாத தங்கச்சி வா திறந்து காட்டுறான். அந்த கலையத்துக்குள்ள ரத்தம் தோய்ந்து சிவந்த மண், அந்த மண் அள்ளி வச்சிருக்கான். ஜாலியன் வாலாவாக்கில் சென்ட்ரல் டயர் சுட்டுச்சு செத்த மக்கள் சிந்திய ரத்தத்துல சிவந்த இடம் இருக்குல்ல, அந்த மண் அள்ளியில வச்சிருக்கான். இது நம் மக்கள் சிந்திய ரத்தம் தங்கச்சி. இதுக்கு வெள்ளையர்கள் எனக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த சிறுவன் தான் என் அன்பு தம்பி தங்கைகளே, 22 வயதில் இந்த மண்ணின் விடுதலைக்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாவீரன் பகத்சிங் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி என் இன மக்கள், என் தாய் நிலம் தமிழகத்தில் சிந்திய ரத்தம், அந்த மண், சிவந்த மண் என் வீட்டு பூஜை அறையில் இன்றும் இருக்கிறது. ஒரு வெண்கல கலையத்தில் வண்டு கட்டி வைத்திருக்கிறேன். அந்த வஞ்சம், அந்த வன்மம் அந்த வீரன் பகத்சிங்குக்கு இருந்தது. இந்த பிரபாகரன் மகன் சீமானுக்கு இருக்கிறது. வஞ்சம் வச்சு பழித்திருக்கிற நான் பிரபாகரன் மகன். நீ பாத்துட்டே எனக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த ஒரே நாடு ஒரே இலங்கைக்குள் வாழ்வது. நான் வந்து உட்கார்ந்தவன் சொல்றா, என் தலைக்கு மேல என் தலைவன் படம், ஒரு கொம்பனை ஒண்ணு செஞ்சது. நான் வென்றுட்டேன், பல பேரை கொண்டுட்டேன். அதான் ஆபத்து. சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வளர்வது வெல்வது ஆபத்து. ஆமாம் ஆபத்து. யாருக்கு யாருக்கு சொல்றாரு? நேர்மையற்று, முறையற்று, ஊழல் லஞ்சத்துல பணத்தை பெற்று கொழுத்து திமிரி தீர உங்களுக்கு ஆபத்து. சாதிவாரி கணக்கெடுத்து எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, இட பங்கீடு கொடுங்க, அதுக்கு துணிவில்லை. ஏன் பெரியார பேசுறீங்க? எதுக்காக சமூக நீதி பேசுறீங்க? இது எதையுமே பேசாத பீகாரில் நிதிஷ்குமார் எடுக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு. நீ எடு, நான் கவுண்ட எனக்கு எவ்வளவுன்னு பாரு, நான் வன்னியர் எவ்வளவுன்னு பாரு, நான் முத்தரையர் எவ்வளவு பாரு, நான் உடையார் எவ்வளவு பாரு, நான் வந்து வண்ணார் எவ்வளவு பாரு, குயவர் எவ்வளவு பாரு, போயர் எவ்வளவு பாரு, குறவர் எவ்வளவு பாரு, நாடார் எவ்வளவு, தேவர்ல கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, என்ன எண்ணீரு, ரெட்டியார் எவ்வளவு, செட்டியார் எவ்வளவு, நாயுடு எவ்வளவு, எண்ணீரு எண்ணி கொடுத்துரு. நீ எடுத்து கொடுக்குற, நான் உங்க அப்பா முடிச்சு சொத்த இடம் என்னது எடுத்து கொடுக்க நீ யாரு? இடம் என்னது? என்னப்பா கவுண்டர் 2 கோடியா, அதுக்கு தகுந்த கொடுப்பா. படையாச்சி 2 கோடியா, அதுக்கு தகுந்த கொடு. நாங்க ஏதாவது கேட்டா சொல்லு. 50 பேருக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்புவதும் அநீதி. 5 பேருக்கு 50 பேர் சாப்பாட்டை அனுப்புவதும் அநீதி. 5 பேருக்கு 5 பேர் சாப்பாடு கொடு, 50 பேருக்கு 50 பேர் சாப்பாடு கொடு, 500 பேருக்கு 500 பேருக்கு சாப்பாடு கொடு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருது, பிரச்சனை இல்லை நாட்டில். இதை செய்ய துணிவு இருக்கா? இந்த திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் செய்யுமா? செய்யாது. யாரு செய்வா? பிரபாகரன் மகன் சீமான் வந்துதான் செய்வான். ஆனா சாதிவாரி என்ன முடியாது. ஆனால் வீட்டுக்கு எத்தனை ஓட்டுக்கு நீ மட்டும் துட்ட கொடுத்து நீட்ட
சரியா அது அவனுக்கு தெரியாது. தெரியும் இது அதிமுக ஓட்டு, இது நாம் தமிழர் ஓட்டு, இதுதான் நம்ம ஓட்டு. எத்தனை ஓட்டுமா அந்த வாக்காளர் அடையாள அட்டை வேற கேட்பான். ஏன்னா அது ஏமாந்துட கூடாது, நேர்மையா இருக்கணுமா. 5 ஓட்டு 5 ஓட்டு இதை காட்டுமா, இந்த இருக்கு பாருங்க 5 ஓட்டுங்க எங்களுக்கு. இந்தாமா சாதனை. இதெல்லாம் திராவிட மாடல்கள்ல வருது, திராவிட மாடல்ல வருது. முதலியார் வாக்கு அதிகமா இருக்குன்னு யாரோ சொல்லிட்டான். அங்க இருந்து அவர் மருமகன் மாப்பிள்ள சபரீஷன் அனுப்பிட்டார். என்ன முதலியார் பேசி, இந்த முதலியார் யாருன்னு தெரியுமா? நீ என்ன, நீ சபரீஷன் அனுப்புனா பூரா ஓட்டு போட்டு மான தமிழ் மக்கள், மான தமிழ் மக்கள். உனக்கு வரலாறு தெரியுமா? எங்க முன்னோர்கள் சேர சோழ பாண்டிய பேரரசு இருக்கும் போது அவர்களுக்கு பட்டாடைகளை நெசவு செய்து கொடுத்த மக்கள். நெசவு மட்டும் செஞ்சுட்டு தான் நினைக்காத, போர் என்று வரும்போது முதலில் யார் செவ்வாய் முதலிலே களத்திலே வாய்ந்ததான் அவன் முதலியார். இந்த வரலாறு உனக்கு தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? மீண்டும் மஞ்சப்பை. ஏன் அந்த பை பச்சையா இருந்தா வெள்ளையா இருந்தாக்காத? பை துணிப்பையா இருக்கணும், அவ்வளவுதான். மஞ்சப்பை அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, உங்க அப்பா கொண்டு வந்தது அது தெரியுதுங்கிறான். என்ன என்ன பாருங்க, கடைசி என்ன நடந்துச்சு தெரியுமில்ல? விஜயநகர பேரரசு நிறுவன பிறகு எங்க முதலியாரெல்லாம் கூப்பிட்டு உங்க மன்னர்களுக்கு செஞ்ச மாதிரி எங்களுக்கு பட்டாடைகளை செஞ்சுட்டாங்கன்னா வேற ஆள பாடுறான்ட்டான். வேற வழி இல்லாமல் குஜராத்தில் இருந்து சவராஷ்டிராக்களை இறக்கினார்கள் இந்த விஜயநகர மன்னர்கள். கடைசியா இங்க நிலத்தை தூய்மை பண்ணி கொண்டிருந்தது ஆதி தமிழ் குடிகள் தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதை போல எங்கள் ஆட்சியிலும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது போட வேற எங்கேயாவது வேற ஆள்கிட்ட பாடுறாங்க. வேற வழி இல்லாமல் ஆந்திராவில் இருந்து ஆந்தி குடிகளை கொண்டாந்து இறக்குனாங்க. அவங்கதான் இங்க இருக்கிற அருந்ததியர்கள். தன்மானமிக்க தமிழர்கள் நிறைந்து வாழ்கிற நாடு இது. நீ ஜாதி சொல்லி இது சொல்ல வாக்கு வாங்கிக்க முடியாது. இந்த நாடு ஒரு நூல் இலையில வரலாற்று தவறு பண்ணிடுச்சு. அண்ணாவுக்கு பிறகு நெடுஞ்செலி என்ற பேர் நாடு உருப்பட்டு நாம உருப்பட்டுருப்போம். நாங்கெல்லாம் இந்த கட்சி ஆரம்பிச்சு கடைசி வரை ஒரே கொண்டாட்டியாடு வாழ்ந்த தலைவன், அரசியல் தலைவன் தான். ஊழல் லஞ்சம் பெறாத நேர்மையான தலைவன் நெடுஞ்செலி, ஆக பெரும் கல்வியான. அது நீங்க அரசியலே தான், திராவிட மாடலே தான். இந்த வேலையை செய்வார்கள் அவர்கள். அதனாலதான் நம்ம வென்றே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்களா இருக்கும். நம் மொழி நம்மகிட்ட இல்லை. நம்ம என்ன செய்யறோம்னே தெரியாம செய்து கொண்டிருக்கோம். நம் தாய்மொழியை நாமே அழித்துக் கொண்டிருக்கோம். நமது நிலத்தை பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது தெரியல. நம் வளம் களவை கொண்டிருக்கு, அது தெரியல. அவர் சொல்றான், சுமாசர் சிறியதை அழகுங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்றான், உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்ததுங்கிறான். வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தவன் எவன் என்று கேட்கிறான். உங்களால் மணலை உருவாக்க முடியுமா? பிறகு எதற்காக அழித்தீர்கள்? உங்களால் மலைகளை உருவாக்க முடியுமா? பிறகு ஏன் அதை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மலைகளை எப்படி உங்களுக்கு மணலாக பார்க்க முடிகிறது? மகளிர் உதவி ஏதோன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு கரும்பு அப்படி அடுக்கடுக்கிற கரும்பு, 1 கிலோமீட்டருக்கு அப்படி வாழை மரம். எப்படி இருக்கு? உங்க தாத்தாவுக்கும் விவசாயம் என்னன்னு தெரியாது, உங்க அப்பாவுக்கும் என்னன்னு தெரியாது, தம்பி உதயநிதிக்கும் தெரியல. கரும்பும் வாழையும் உங்களுக்கு அழகு பொருட்கள் ஆயிப்போச்சு இல்லையா? எப்படி இருக்கு? வெம்பாடுபட்டு 6 மாசம் பாடுபட்டு ஒரு தட்டையை விளைய வைக்கிறான். அது அப்படியே வாரிசா படம் இருக்கு பாருங்க. காசு கொடுத்து கூட்டி வர்ற கூட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது வெறுநாற்காலியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இது மாதிரி கூட்டத்தை என் வாழ்நாளே பாருங்க. நாம வெறுநாற்காலி இப்படி இவ்வளவு நாற்காலி எவன் பாப்பா? மதுரையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிறாரு, ஒருத்தருக்கான வெறும் நாற்காலி. இவர் பேசிட்டு இருக்காரு, எல்லாம் நின்று போயிட்டு இருக்கான். ஏன்? கொடுத்த காசுக்கு அவ்வளவுதான் இருப்பான். கூட்டம்னா அப்படி இருக்கணும். கூட்டம்னா அப்படி இன உணர்வோடு மான உணர்வோடு குவிந்து நிற்கிற இந்த கூட்டம் போல இருக்கணும். நீங்க கூட்டுவீங்க, இது கூடும். இனத்திற்காக, அதன் மானத்திற்காக கூடும். உணர்வு எழுச்சியோட கூடும்.
டாஸ்மார்க் மூடிவானேன்னு போடாது. அங்க 8 ஆனா 10 மணிக்கா மூடிவாப்பா பாப்பா. இப்ப அந்த பையன் இல்ல, தம்பி வந்தனால எப்பவும் இருக்கு. சைதாப்பேட்டையில எங்க அம்மா என் தம்பி போகல, நீ வீடு தெருவில் கடை ராத்திரிக்கும் குடிச்சுக்கிட்டு இருக்கான். காலையில எந்திரிச்சு நம்ம பொண்ணு பிள்ளைய வாசத்தளிக்க கோலம் போட போனா அப்பவும் 60 பேர் குடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படிப்பா போறதுங்கிறாங்க. இந்த நேரத்தையாவது குறையா? கேரளா மாதிரி சரக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் கடை இருக்கும், வாங்கிட்டு பில் கொடுப்பா, எங்க வேணாலும் போய் குடிச்சுக்க, பார் கிடையாது. அப்படி மூடு. நல்ல தலைவர்கள் இருந்து ஆளுகிறார்கள். அதனால குஜராத் படுகொலையை பற்றி பிபிசி எடுத்த ஆவணப்படத்தை அரசே திரையிட்டு காட்டுது. இங்க அப்படியா? அலைபேசியில பாக்குற பிள்ளைகளை விரட்டி வெட்டி கைது பண்ணி உள்ள விடுது. கேட்டா நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம். எங்கிட்டு எங்கிட்டு எந்த அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காவது எனக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டு பெற்றீர்களா இல்லையா? வந்து 2 ஆண்டு ஆயிடுச்சு, ஏன் அவர்களை விடுதலை செய்யல? என் அன்பு தம்பி அபிதாகிர் இறந்தே போனான், 2 சிறுநீருக்கும் பழுதாயிருச்சு. இவர்கள் விடுதலை என்பதே உடலில் இருந்து உயிர் பிரிவது, மரணம் மட்டும்தான் இவர்கள் சொல்லுகிற விடுதலை. அவனுக்கு அந்த ஒரு வருத்த செய்தி பதிய வேணாமா? அந்த மரணம் எனக்கு வலிக்கிறது, அவர்கள் துயரத்தில் நான் பங்கேற்கிறேன், ஒரு வருத்த செய்தி. ஒரே ஒரு அரசியல் கட்சி, ஒரே ஒருத்தன் தான் அறிக்கை வெளியிட்டு இருக்கேன், அது நாம் தமிழர் கட்சி, நானும் தான். இன்னும் மக்கள் நம்பிட்டு திமுகவுக்கு போட்டா தான் நமக்கு பாதுகாப்பு. நான் என்ன கேட்கிறேன், திறந்த இந்த திரளாக இருக்கிறேன் மக்களுக்கு முன்னாடி, இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக செய்த ஒரே ஒரு நன்மை, ஒரே ஒண்ணு, இதே மாதிரி ஒரு மேடையில் சொல்ல சொல்லுங்க, ஒரே ஒரு நன்மை சொல்ல சொல்லுங்க. சிறுபான்மை 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 சொல்லி சொல்லி அச்சப்படுத்தி என் சொந்த நிலத்துல இது ஏன் நாடு, நான் எப்படி சிறுபான்மை? நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீனும் வரி கட்டுற, நானும் வரி கட்டுறேன். நீனும் வாக்கு செலுத்துற, நானும் வாக்கு செலுத்துறேன். என்னடா நீ பெரிய புடுங்கி நான் சின்ன, என்ன நீ விளையாட்டு பண்ணிட்டு இருக்க நீ? அப்ப சிறுபான்மை மக்களுக்கு வரைய போடுறா. ஜிஎஸ்டி சிறுபான்மை மக்களுக்கு 2 விழுக்காடு போடு, இஸ்லாமிய மக்களுக்கு 2டா, மற்றவனுக்கு 5 போடுவியா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற எங்க ஆத்தால போயிருக்காங்களடா, அவங்க கட்டுற வரியத்தான் அதானி அம்பானி பொண்டாட்டியும் கட்டுறான். சமமா இருக்க? மனசுல வச்சுக்கிறங்க. பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதை கும்பிட்டு சொல்ல நினைக்கிறேன். திமுகவுக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான், திருடனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள விடுறது ஒண்ணுதான்ங்கிறாரு. பார்த்து அவர் இருக்கும்போதுதான் இங்க செல்லல, அவன் பேரன் செத்து போனாரு, பேரனாவது கத்துறேன். இது யாரு கேட்டு ஏதாவது ஓட்டு போட்டு வெல்ல விடுங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏதோ பாருங்க, ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளர்கிறது என்று பொருள். நீங்க எது இல்லாமல் வாழ முடியும் என் அன்பு உடன் பிறந்தார்களே? சிகரெட்டு வாழ முடியும், ஆனால் அதை தயாரிக்கிறவன் பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதி. கார் அது இல்லாமல் வாழ முடியும், அதை உற்பத்தி செய்கிறவன் பெரும் பெரும் கோடீஸ்வர முதலாளிகள். செல்போன் அது இல்லாம வாழ முடியும், ஆனால் அதை தயாரிக்கிறவன், அதுக்குள்ளே இருக்கிற அலைக்கட்ட அந்த அட்டை இருக்குல்ல, அந்த சிம் கார்டு, அதை தயாரிக்கிறவன் பெரிய பெரிய முதலாளி. சாராயம் குடிக்காம அவங்களால் வாழ முடியும், ஆனா காய்ச்சறவன் விற்கிறவன் பெரிய பெரிய முதலாளி. ஆனால் இந்த உலகத்திற்கே உணவளிக்கிறவன் விவசாயி பிச்சைக்காரனா இருக்கான், அவன் லட்சக்காரனா இருக்கான். இதான் இருக்கிற முரண். இதை ஒழிக்கணும். எல்லா மனிதர்களும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். வேளாண் பெருங்குடி மக்கள் விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். அதனால்தான் என்னுடைய மறையினுடைய வேதம், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்கள், சுழன்றும் ஏற்பென்ற உலகம், அதனால் உழன்று முளவே தலைன்னு பாடுது. உழுவார் உலகிற்கு ஆணி, அத்தாற்றாத எழுவாரை எல்லாம் பொறுத்து என்று பாடுது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு என்று பாடுது. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்று பாடுது. இதை விட உழவின் பெருமையை யாரும் பாட முடியாது. அந்த பெருமை மிக்க உழவர் கொடியவனை சின்னமாக ஏந்தி வருகிற உங்கள் பிள்ளை, உங்கள் எண்ணம் விவசாயி சின்னம். அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்.
அதை கவனத்தில் வச்சு நீங்க வாக்கு செலுத்தணும். பசிச்சு உணவுங்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி உணர்ச்சி இருந்தா 27ஆம் தேதி நடக்கிற வாக்குப்பதிவில் விவசாயியை பார்த்து கும்பிட்டுட்டு நன்றின்னு தொடுங்க. அவனும் வாழ்வான், உங்களையும் வாழ வைப்பான். அது ரொம்ப முக்கியம். விவசாய மக்களே விவசாயிக்கு வாக்கு செலுத்தலினா வேற வெளிநாட்டுக்காரனா வந்து எனக்கு போடுவான், இல்லை இங்க வந்து சேர்ந்திருக்கிற இந்திக்கார பைய போடுவானா? அவன் போட மாட்டான். போட்டு இவனுக்கு அதிகாரம் கொடுத்தா நம்மளை போட்டுருவான்னு அவனுக்கு தெரியும். அதனால பச்சை மட்டையெல்லாம் வெட்ட முடியாது, பனைமரம் மொட்டையாயிரும். அவனுக்கு வேற வைத்தியம் பண்ணணும். அதனால ஓட்டு போட போற உன்னை ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா, ஓட்டு போட போற அப்பா, ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் கஷ்டப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்கும் ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஏ இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை.